படத்துல 5 புருஷன், நிஜத்துல கணவரால வந்த நிலைமை. வடிவேலுவுக்கே டஃப் கொடுத்த இந்த நடிகை ஞாபகம் இருக்கா? அர்ஜுனோட மருதமலை படம் பார்த்தவங்களுக்கு ஒரு காமெடி என்னைக்குமே மனசுல நிலைச்சு நிக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டையாவா வடிவேலு இருக்கிறப்போ, ஒரு பொண்ணு தன்னோட காதலன் கூட கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு கணவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் சில பேர் வருவாங்க. அந்த சீன் முடியறப்போ அதே பொண்ணு, "ஏட்டையா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்படியே வீட்டு பக்கம் வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் ரசிகர்கள் மத்தியில 5 புருஷன் காமெடியா இன்னைக்கு வரைக்கும் ரசிக்கப்படக்கூடிய இந்த காட்சியில நடிச்ச நடிகை தான் பிரியங்கா. காதல் தேசம் படத்துல முதல் முறையா நடிச்ச பிரியங்கா அதுக்கு பின்னாடி கேரக்டர் ஆர்டிஸ்டா பல படங்கள்ல நடிச்சாங்க. குறிப்பா காமெடி கதாபாத்திரத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்கவும் அதுலயும் தன்னோட முத்திரைய பதிச்சாங்க. நடிகர் வடிவேலு கூட இணைஞ்சு ஏகப்பட்ட படங்கள்ல காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சு மக்கள் மத்தியில ரீச் ஆனாங்க. சின்ன வயசுலயே சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச பிரியங்கா எண்ணற்ற படங்கள்ல கேரக்டர் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அஜித் கூட வில்லன் படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இதுக்கிடையில தான் பல வருஷங்களுக்கு பின்னாடி இப்போ சின்னத்திரை சீரியல்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் சீரியல்ல வில்லியா புதிய பரிணாமம் எடுத்தாங்க. காமெடி, வில்லி அப்படின்னு திரையில பன்முகம் காட்டின பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கை சோகம் நிறைஞ்சது. சமீபத்துல அவங்க குடுத்த பேட்டி ஒண்ணுல தன்னோட வாழ்க்கையில நடந்ததையும், சினிமாவுல திடீர்னு காணாம போனது பத்தியும் மனம் திறந்து பேசியிருக்காங்க பிரியங்கா. அதாவது சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே கல்யாணம் செஞ்ச பிரியங்காவ, அவரோட கணவர் அடுத்து சினிமாவுல நடிக்கக் கூடாது அப்படின்னு சொல்ல, அவரோட பேச்ச கேட்டு சினிமாவுக்கு முழுக்கு போட்டு இல்லத்தரசியா வாழ்க்கைய நடத்தியிருக்காங்க. கணவரோட ஊர் தஞ்சை பக்கம் அப்படிங்கறதால சென்னைய காலி பண்ணிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாங்க. கணவர் கூட 6 வருஷம் தஞ்சாவூர்ல இருந்த பிரியங்காவுக்கு 2 பெண் குழந்தைகள். குழந்தைகள் பிறந்ததுக்கு பின்னாடி கணவர் பிரியங்காவ பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள விவாகரத்து பண்ணியிருக்காரு. இதுக்கிடையில பிரியங்காவோட அம்மாவுக்கும் புற்றுநோய் வேற வந்துருச்சு. அவங்களுக்கு எல்லா சிகிச்சைகளையும் பார்த்த பிரியங்கா தஞ்சாவூரை காலி பண்ணிக்கிட்டு மறுபடியும் சென்னைக்கே குடியேறிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ பிரியங்காவோட முன்னாள் கணவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளையும் பெத்துக்கிட்டாரு. ஆனா பிரியங்கா மறுமணத்துல விருப்பம் இல்ல, குழந்தைகளோட இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் நமக்கு எழுதி வச்சது இவ்ளோதான் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மனவேதனையோட சொல்லியிருக்காங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இனிமே கல்யாணம் பண்ணவே மாட்டேன். படத்துல தான் 5 புருஷன் இருக்கிற மாதிரி காமெடிக்காக நடிச்சேன். ஆனா நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் ஒத்து வராது. என்னோட குழந்தைகள் இருக்காங்க, அவங்களே போதும் அப்படின்னு கல்யாண வாழ்க்கைய பத்தி ரொம்பவே வெறுப்பா பேசியிருக்காங்க பிரியங்கா.